ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கடகராசினியர்களுக்கு கிடைக்க போகுது, கடகராசினியர்கள் என்னென்ன விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் அடைய போகிறீங்க, என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் விசுவாச வருடத்தினுடைய 6வது மாதமாக இருக்கக்கூடியது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஸ்டார்ட் எப்போ இருக்குன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரைக்குமே ஆனி மாதம் தாங்க நீடிக்க போகுது. இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அபரிவிதமான ஒரு பலன்களை கடகராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சி இருக்குது. அதை தொடர்ந்து ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னா, பணவரவு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. எதுலேயுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்போ இருக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் கடகராசினியர்கள் இருக்க போகிறீங்க. அது மட்டுமாங்க, வீட்டில் மகிழ்ச்சியானது குடிக்கொள்ள போகுது. மகிழ்ச்சி, நிம்மதி, நீங்கள் இதை எல்லாமே கடந்த ஒரு சில ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அது உடல் நலத்திலேயே இருக்கலாம், இல்லைன்னா பண ரீதியாக பிரச்சனைகள், ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாக போகுதுங்க. அதுவும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரமானது இதுதான். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முடிவுகளை எடுக்கிறதுல கணவன் மனைவி 2 பேருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து எடுக்கணும். ஸோ நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த முடிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பிரச்சனைகளை கொடுக்காது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஒருவருக்கொருவர் துணையாக இல்லாமல் நான் எடுக்கிறது தான் முடிவு தான் நடக்கணும், நான் தான் பெருசு அப்படின்னு போட்டி போட்டுட்டுலாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. கடகராசியை உடைய அன்பர்களுக்கு சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்க மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக உறவினர்கள் அப்படின்னாலே நமக்கு ஒரு சில நேரங்களில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் கடகராசினியர்களுக்கு உறவினர்களால் நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. அவங்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவைகள் என்ன இருக்கோ அதை ஒன்றா நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ண போகிறீங்க. ஸோ குடும்பம் சிறப்பாக இருக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும், குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்றத முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அதில் ஒன்றா சின்னதில் ஆரம்பித்து பெருசாக செய்ய ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய எதுலேயுமே தடைகளை பார்க்க போகிறது கிடையாது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது. ஸோ குடும்ப தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க. தந்தை வழி உறவினர்கள்ட்டெல்லாம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு உடனே நடக்காது. ஸோ அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அலைச்சல், மன உளைச்சல் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் உளைச்சலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய செலவுகளையும் கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை முடிவுக்கே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு பேசி காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கும். ஆனால் கடகராசியுடைய பெண்களால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை இருக்குது. உங்கள் வீட்டில் கடகராசியுடைய பெண்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களால தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்க போகுது. ஸோ குழந்தைகளாக கூட இருக்கலாங்க, யாராவது ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட போதும் தான். ஏன்னா அவங்க மூலிமா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்க போகுது. அரசாங்க காரியங்கள் பொதுவாகவே இழுபறியாக தான் இருக்கும்.
ஆனால் அது எவ்வளவு நாளுக்கு இழுபறியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு சில பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில நேரங்களில் தடைப்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் அந்த டைமில் நம்ம சூதனமாக யோசித்து புத்திசாலித்தனமாக பொறுமையாக வந்து இருந்துடணும். அப்போ தான் வந்து நன்மை நடக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது இன்னும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் தான். திருமணம் கைகூடி வரப்போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வந்து நடக்கும். குடும்பத்தோட உங்களுக்கு கூடுதல் நேரத்தை வந்து நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ கடகராசியை உடையவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டுக்காக கொஞ்சம் நேரத்தை வந்து செலவிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உதவி தேவை. அவங்களுடைய உடல் நலத்தில் நிறைய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்க கூட சண்டையெல்லாம் போடாதீங்க. வீண் விவாதங்கள்லாம் ஈடுபடுறத முழுவதுமாக வந்து தவிர்த்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து தான் ஆகணுங்க. இந்த டைமில் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப டெக்னிக்காக யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு பணிகளில் எப்போதுமே எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் பொழுது அதை ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி தான் உங்களுக்கும் இந்த டைமில் ஆஃபீஸில் கூட உங்களுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு நிச்சயம் இந்த டைமில் இருக்குது. உங்களுக்கு சம்பள உயர்வும் கண்டிப்பாக இருக்குது. இது போன்ற சலுகைகள் கிடைக்கும் பொழுது தான் நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு சுறுசுறுப்பானதை கிடைக்கும். அங்கீகாரம் நமக்கு வந்து கொடுக்கணும். சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாராட்டுக்களை வந்து பெறும் பொழுது வெகுமதிகளை வாங்கும் பொழுது தான் இன்னும் கூடுதலாக நம்ம வந்து எஃபெக்ட் எடுத்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ அப்படி தான் கடகராசினியர்களுக்கு இந்த டைமில் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான். இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சிறப்பாக உங்களால் வேலை செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது உங்களை இன்னுமே வந்து உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் அதை எல்லாமே வந்து பூர்த்தியாகக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் எதிர்பார்த்த லாபத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீங்க. ஸோ அதனால் பயப்படாமல் செய்யுங்க. எதிரிகளால் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கூட தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் புதுவிதமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. அதனால் கவலையே படாதீங்க. புதுசாக நீங்கள் என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் இந்த டைமில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஏன்னா உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சிறப்பாக செய்யுங்க. நல்லபடியாகவே வந்து நடக்கும். எந்த தடையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. மொத்தமாக கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த ஜூன் 20க்கு அப்புறமா எல்லாமே வந்து சிறப்பாக தான் நடக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகள்கிட்ட மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கக்கூடியது. அந்த ஒரு மதிப்பை தான் இப்போ நீங்கள் பெற போகிறீங்க. அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எங்கே இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இப்போ உயரப்போகுது. இப்படி பல வகையிலையுமே கடகராசி நேயர்கள் சிறப்பான ஒரு பலன்களை தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லாம் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள்லுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் இருக்குது. அந்த நாட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இருந்துக்கோங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதிலிருந்து 14, 15 வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த நாட்கள் எல்லாம் முழுமையாக புதுவிதமான முயற்சிகள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. அத்தோடு இந்த நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. முருகன் ஒருவர் போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பாரு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் சாலிசா வந்து பாராயணம் செய்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும்.
ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களில் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருந்து அத்தனை கஷ்டங்களையும் வந்து நீக்கி கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கு கடவுள் துணை இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.